தேங்க்ஸ். ஆண்டி ராஜேஷங்க அவன் இன்னும் காலேஜ்லேருந்து வரல. காலேஜ்லேருந்து வரலையா? பைக் நிற்குது. அவன் எனக்கு பைக் எடுத்துகிட்டு போல. என்ன நீ போலீஸ் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குற? நீங்கள் தான் திருட மாதிரி பதில் சொல்கிறீங்க. இருங்க இப்போ கண்டுபிடிக்கிறேன். டே அவன் தலை வலிக்குதுன்னு உள்ளே படுத்துட்டு இருக்கான். நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போவே அவனை பார்க்க விட மாட்டேன்றீங்க. அவன் பெரிய டேரக்டர் ஆகிட்டு அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களா? ஆமாம், இப்படியே ஊரை சுற்றிட்டே இருங்க. அவன் டைரக்டர் ஆகிடுவான், நீ என்ஜினியர் ஆகிடுவேன். டேய் டேய் எந்திரா. டேய் மணி 4 கலாச்சிரா. எந்திரா. 5 minutes. டேய் பசங்களாம் வெயிட் பண்ணிட்டாங்க. எந்திரி. 5 minutes. நீ விட மாட்டே பண்ணா நீ வேலைக்காக மாட்டே. நீ எந்திரி. உள்ள ஒண்ணே போடல. நீ எந்திரிக்க போறியா? நான் விட மாட்டேன். எந்திரி. எந்திரி. எந்திரி 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 எந்திரி. இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு போ. திரும்ப. டேய் இது அங்கே மாட்டிருந்துச்சுல்ல? எப்படிங்க வந்துச்சு? அதுவா, இங்கே மாட்டி இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேனா, ஒரு நாள் கீழே வந்து உடஞ்சிச்சு. அதான் அங்கே மாட்டிட்டேன். ஏய் யாழ் மேலே கை வைக்காத. வாளா? கூப்பிட்டு திரும்பி பாப்பா. கொஞ்சமாச்சு மூணு இருக்கடா உங்களுக்கு. என்னடா அதெல்லாம்? என்னது? எவனா டைரி இப்படி எழுதுவானா? மற்றவங்க டைரி பார்க்கத்தே தப்பு, பார்த்துட்டு கேள்வி வேற கேட்குறியா? என்னடா பார்க்குற? நான் என்ன எழுதுனா உனக்கு என்ன? ஃப்ரெண்ட்ல வா. மச்சான் கொஞ்சம் ரைட்ல இரு. ரைட்ரா. டேய் புடா புடா. த்ரோ. ஏய் ஷிட். நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. எவனாவது இப்படி டைரி எழுதுவானா? அதை படிச்சா சந்தோஷமா வேற இருக்குன்றான். நான் சைக்காயிருவான்னு பயமா இருக்கு எனக்கு. ஆமாம் மச்சான், நான் கூட பார்த்தோம். டைப்பாக தான் இருக்கான். அவகிட்ட பேசுறது கூட அவனுக்கு தைரியம் கிடையாதுடா. அவளுக்கு அவன் லவ் பண்றானா இல்லையான்னு கூட தெரியாது. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. ஓகே லாஸ்ட் பால். ஹலோ நில்லுங்க. 4 பால் தான் போட்டிருக்கீங்க. எப்படி லாஸ்ட் 5 பால் போட்டேன்டா. 4 தான் போட்டிருக்கீங்க. நான் கவுண்ட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இன்னும் ஒரு பால் தான் இருக்கு. சரி 5 பால்க்கு இப்ப கணக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு பால் ஆஃப்ல போச்சா, செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டா போச்சா? ஏய் என்ன சின்ன பசங்க மாதிரி டிசிப்ளின் இல்லாம விடு நம்ம bowling போடுவோம்ல, அப்ப பாத்துக்கலாம். போடுறா. ஏய் வெயிட் கிரவுண்ட்ல ஆள் வருது. ஏய் நிமிஷம் வா. எங்கடா? வாடா. நாள வரல. வாடா சொல்றேன். வா. டேய் எங்கடா? மேலயா? மேல ஏறு. ஏறுடா நான் சொல்றேன்ல. டேய் இப்ப நீ ஏறியா இல்லையா? நீ ஏறு. என்னடா முக்கியமான விஷயம், மேல ஏறு. டேய் தேவலாம் பிரச்சனை பண்ணாத. இப்ப நீ வரலனா அவன் முன்னாடி நான் கத்திடுவேன்டா. ஏறு. டேய் ஏன்டா இப்படி இருக்க? தள்ளு. சரி என்னடா பண்ண போற? நான் எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவேன் சொல்லிட்டேன் நான். வா. நல்லதுக்கா. டேய் வாடா. என்னடா டேய்? சரி இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஏ ராஜேஷ், உன் நம்பர் என்ன? அது 9444008860 தானே? எஸ்னா கால் பண்ணுறா, நோன்னா கால் பண்ணத. அவனை லவ் பண்ணலாம் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாடா, இல்லைன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. ஒரு வேளை அவளுக்கு நம்பர் சரியாக கேட்கலன்னா? காது கேட்காதுன்னு அர்த்தம். என்னதுக்குடா முறைக்கிற? உன்னை லவ் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணுவா. அந்த நம்பர் கேட்டிருக்கும். சரியா? வா.
சென்ட் எதுரா? ஓகே ஓகே ஓகே. இப்போ கால் பண்ணுவோம் பாரு. அவன் தானே? ஏய் இல்லைடா, இது லேண்ட்லைன் நம்பர். ஹலோ ஹலோ, மைக்கிள் இருக்காரா? ஒரு நிமிஷம். டேய் உனக்கு தான்டா ஃபோன். எனக்கா? டேய் சொல்கிறா. டிங். உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில் என் கூட விளையாடாதுன்ட்டு. ஏய் இல்லைடா, நான் அவளை சின்சியராக லவ் பண்ணுறேன்னு தெரியாதா? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? யார் அவன் ஃப்ரெண்டு வேணும்? அவன் கூட சேர்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்க? இனிமே மூஞ்சிலே முழிக்காத. சரி சாரிடா. ஏய் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைடா, வெயிட் ஃபோனை. டென்ஷன் ஆகிட்டான்டா. நீ கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டான். இருக்கக்கூடாதோ? அவன்தான் மத்திட்ட. ஹலோ, எங்கடா இருக்க? சரி சரக்கு அடிக்க போகலாம். தீபக் நான் கூட்டு வந்துடுறேன். திலீப் ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகே. அவாடா, ஒரு வழியாக கூல் ஆகிட்டான்டா. எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஏண்டா ஸ்வீட் ஆட்டுக்கு ஸ்வெட் ஆட் நினச்சா? ஸ்வெட் ஆட்டா? SWEAT தான்டா ஸ்வீட் ஆட்டு. SWET தான்டா ஸ்வீட்டு. அப்படியா? டச்சா, இத்தனை நாள் அருணாக்கு அப்படியே நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அவன் ஒன்றுமே சொல்லலையே. உனக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், நீ யூகேஜி கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு. என்னடா ஏன்டா சும்மா செல்லையே பார்த்துட்டு இருக்க? கால் வந்தால் கேட்கும் இல்லை? அவனுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஏன் நீ கூப்பிடுறது? ஏய் கூப்பிட்றா. ஏய் நெட்வொர்க் பிஸின்னு வருதுடா. ராஜேஷ்மா என்ன ஏமா திட்டுற? வெளியே வந்து அவனை திட்டுவா. டேய் ஏன்டா நோய் நோய் ஆறு அடிச்சுட்டே இருக்கீங்க? ஏண்டா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களாடா? 2 நிமிஷம். ஹேடா ஆயிடா. என்னடா இன்னைக்கு வந்துட்டா? என்ன மூட் ஆஃப் பண்ணதுக்கு நீ தான் ட்ரீட் தரணும். உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுல என்கிட்ட காசு இல்லைடா. வேணா நீ வாங்கி தான் நான் குடிக்கிறேன். சரிடா, பாருக்கு வந்துடு. என்னடா நீங்க கூட தான் வர? ஆமா. டேய் ஒரு மிஸ் கால் கொடு. டேய் சூச்சு போயிட்டு வந்துடா. எங்கடா வர? டேய் சூச்சு போயிட்டு வந்துடா. அவ்வளோ போல. டேய் விட்றா மச்சான். நான் தான்டா. கட் பண்ணு. மச்சான் என்னடா வாயினோட பீரு கொஞ்சம் அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், நம்ம அப்புறம் சூப்பராக ஏறுமா. டேய் அது அவனுக்கே பத்தாதுடா. வந்து பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிடுவான். டேய் டேய் யாரா என் பேரை குடிச்சா? சிந்திச்சு மச்சி. எங்க? வாயில்ல. ஒழுங்கு முடியாத எனக்கு ஒரு மினி பீர் வாங்கி கொடுத்துரு. இதெல்லாம் இங்கே நடக்கிறதே வேற. மினி பீர் இல்லைடா, மினி பீர் ஃபுல் பீர்ரா. ராஜேஷ் பாட்டிடா. டேய் சொல்கிறா. ஏய் என்னடாச்சு உனக்கு? ஏன்டா உம்முன்னு இருக்க? அவனுக்கு லவ் ஃபெயிலியர்ரா. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி கத்தி உன் ஃபோன் நம்பரை சொல்லி லவ் பண்ணால் ஃபோன் பண்ணுன்னு சொல்லி கத்துனேன். ஆனால் இன்னும் ஃபோன் பண்ணல. விடுறா, வேற ஏதாவது உருப்படியாக பேசு. தண்ணி அடிச்சுட்டு வாழ்க்கையில் உருப்படியாகிற பற்றிய பேசுவாங்க. இந்த கருமத்தை அடிச்சா வேறு ஏதாவது கருமத்தை பற்றி தான் பேசணும். டேய் என் லவ் உனக்கு கர்மமா? டேய் நீ தானே என் பீரை குடிச்ச. ஒழுங்கு முடியாத எனக்கு ஒரு பீரை சொல்ல சொல்லு. முதல்ல அதை குடிச்சு முடுறா. எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்க மச்சான். நான் தண்ணி அடிச்சுட்டு நல்லா பேசுகிறேன்னு நினைக்காது. அவனை லவ் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் தண்ணி அடிச்சுட்டு மப்பில் பேசுகிறேன்னு நினைக்காதறான். அவனை லவ் பண்ணுறான்னு நீ எப்படி சொல்கிற? ஏய் நீ சரக்கு அடிச்சிருக்க,
உனக்கு மப்பேர் அடிச்சு நீங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. மூடிட்டு உட்காரு. என்ன அப்புறம் ஏலடா நாளைக்கு அவகிட்ட போய் பேசுகிறேன்டா. அவள் என்னை லவ் பண்ணுறான்னு ப்ரூவ் பண்ணுறேன்.